ஒரு வீடியோ போடும்போது இந்த வீடியோ நல்லா தான் இருக்குது, அருமையாக இருக்குது, ஆனால் பார்ப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பயப்படவே வேண்டாம். தைரியமாக வீடியோ போடுங்க. வீடியோ போடுறதுக்கு சில ஐடியாக்கள் இருக்குது. முதல் ஐடியா வந்து தம்ப்நெயில், அப்புறம் டைட்டில் வந்து நீங்கள் எதை பற்றி வீடியோ போட்டிங்களோ அதுக்கு மேட்சான ஒரு டைட்டில் கொடுங்க. உதாரணமாக சொல்லணுன்னா, இந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் ஷாக்காயிடுவீங்க அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுங்க. அப்புறம் தம்ப்நெயில் வந்து ஒரு கேட்சியாக ஒரு முகபாவனை வந்து அந்த வீடியோவுக்கு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குற மாதிரி ஒரு தம்ப்நெயில் வந்து கேட்சியாக கொடுங்க. அடுத்த ஐடியா, வியூவர்ஸ் ரிட்டர்ன்ஸு நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு ஹூக்கு கொடுங்க. ஒரு 15 செகண்டு மொபைலை தள்ளி விட்டு போயிடாமல் ஏதாவது ஒரு ஷாக்கிங்காக ஒரு உண்மையாக இருக்க மாதிரி ஒன்று சொல்லுங்கள். இல்லை ஒரு வினோதமான ஒரு கேள்வி ஏதாவது கேளுங்க. கேட்கும்போது வியூவர்ஸ் என்ன செய்வாங்கன்னா அதை பார்த்துட்டு, ஓஹோ இதில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோவை தள்ளி விடாமல் அடுத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. மக்கள் வந்து ட்ரெண்டிங் டாபிக்கை அதிகமாக தேடுவாங்க. வைரலு, மீம்ஸு, பிரேக்கிங் நியூஸு, இப்படி ட்ரெண்டிங்காக எது இருக்கோ அதை வந்து அதிகமாக தேடுவாங்க. இப்படி ட்ரெண்டிங்காக உள்ளதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஒரு வீடியோ உங்கள் ஸ்டைலில் போடுங்க. அது மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. ஒருவேளை யூடியூப் கூட உங்கள் வீடியோவை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இதில் ஒரு வாய்ப்பு அதிகம். கன்சிஸ்டன்சி அதுதான் கிங்கு. எப்படின்னா, வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போடணும். அட்லீஸ்ட் 3ஆவது போடணும். அப்படி போட்டால் தான் அல்கோரிதம் வந்து உங்கள் வீடியோவுக்கு ரெக்கமெண்ட் செய்யும். பார்க்குற மக்களுக்கும் உங்கள் வீடியோவை பார்க்குற ஒரு ஹேபிட்டு உண்டாகும். வீடியோவுக்கு இடையில ஆடியன்ஸை இதை பற்றி உங்கள் கருத்து, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். இது ஏன்னா ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும். அடுத்த ஐடியா, கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். கமெண்ட் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைக்கும். அது வந்து யூடியூப்க்கு உங்களை பற்றி ஒரு புரிதல் கிடைக்கும். உங்கள் வீடியோவை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை சொல்கிறேன் கேளுங்க. ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பு, இதில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. அதில் ஷேர் பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணாதீங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணாதீங்க, அது வந்து யூடியூப்க்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அதில் கிடைக்கிற வியூஸும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அப்படி கிடைச்சா நல்லது தானே. இதில் வந்து எனக்கே அனுபவம் இருக்குது. நான் வியூஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி பார்த்துருங்க. அப்போ அந்த வியூஸும் எனக்கு சேர்ந்து வந்திருக்கு. அதனால் அதில் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுங்கிற கட்டாயம் இல்லை. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். மக்கள் சர்ச் பண்ணுற கீவேர்டு வந்து ரொம்ப முக்கியம். கீவேர்டுன்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்குற டைட்டில், அப்புறம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஹேஷ்டாக்கு, அப்புறம் டேக்ஸு, இதெல்லாம். இப்போ உதாரணமாக சமையலை பற்றி ஏதோ சர்ச் பண்ணான்னு நினைக்காங்க. என்ன சர்ச் பண்ணுவாங்க? பிரியாணி, இட்லி, அப்புறம் சாம்பார், இந்த மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. அதில் வந்து பிரியாணிங்கிறது தான் கீவேர்டு, இட்லிங்கிறது தான் கீவேர்டு, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற டேக்ஸு, ஹேஷ்டாக்ஸு, அப்புறம் டேக்ஸு, இதெல்லாம் சர்ச் பண்ணி போடுங்க. போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக
வியூஸ் கிடைக்கும். அடுத்து வந்து பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். குவாலிட்டி கண்டென்ட்டு, அப்புறம் ரெகுலர் அப்லோடு, கிராஜுவல் க்ரோத்து, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ஓவர் நைட்லேயே சக்ஸஸ் ஆகாது. சில பேர் வீடியோ போடுவாங்க, ஒரே நைட்டு 1,00,000 வியூஸு, 5,000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னு. ஏதோ 1-2 நடந்திருக்கோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாருக்கும் அப்படி நடக்காது. நமக்கு தேவை என்னென்னா சக்ஸஸ்ஸு ஸ்டெடியாக கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஓவர் நைட்டில் எல்லாம் நம்மளால் அந்த மாதிரி ஆகவே முடியாது. ஸ்டெடியாக இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். கடைசியாக வியூஸ் அதிகமாக ஆகிறதுக்கு ஒரு மேஜிக் ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது. ஸ்டடி அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி நமக்கு போதும். நமக்கு க்ரோத்து அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் சொன்ன ஐடியாக்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆனாலும் நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஜெயிப்பீங்க. உங்கள் வீடியோக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.